தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 முக்கியமான செய்திகள் நான் எடுத்து வந்திருக்கேன். ஒன்று, ஆர்எஸ்ஆர் இருக்கார்ல, இவரெல்லாம் இப்படிலாம் முட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாங்க. முட்டுனா முட்டு 10 ரூபா பாலாஜிக்கு இவர் கொடுத்த முட்டு ஒன் ஆஃப் த கிளாசிக்கான முட்டுங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் நம்மளுடைய என் ஆனந்த் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை மேடையில் நிகழ்த்திட்டு வந்திருக்காங்க. உண்மைக்குமே இதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அடிச்சார் பாருங்க, நெத்திகிரியான ஒரு பதிலுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது 2வது. 3வது பிரதானமான விஷயம், கோவில் நிலங்களை நீங்கள் கொடுத்துட்டீங்க, 3000 ஏக்கர் நீங்கள் நிலம் போயிடுச்சு, 25,000 கோடி அதோட மதிப்பு இதுப்பெல்லாம் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவங்க. போச்சு எல்லாம் போச்சு, இந்த தாவேக அரசாங்கம் வந்து இப்படி தான் செயல்படுது, திமுக கூட இப்படி செயல்படுறது இல்லை, தாவேக அரசாங்கம் இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுது, கோவில் நிலங்களை பறிக்கிறாங்க, ஆச்சா போச்சான்னு வழக்கம் போல பிஜேபிக்காரங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கரூரில் நடந்த விஷயத்தோட மையப்புள்ளி என்ன, எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு பதிவில் ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஆசா அவர்கள் மேடையில் கொடுத்த முட்டை செந்தில் பாலாஜியை வீட்டில் உட்காந்து எங்கேயாவது பார்த்தாருன்னு வைங்களேன், என்ன மாதிரி ஒரு முட்டு, அடுத்த வாட்டி போகும்போது இவருக்கு ஒரு சால்வை போடணுங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி நினைப்பாருங்க. செந்தில் பாலாஜி ஓடுறார். நீ வழக்கு போட்டு இந்த நேர்மையா நடந்துக்கிட்டா நாங்க ஏன் பெயில் போறோம்? ஒண்ணு தெரிஞ்சுங்க, பெயில் வாங்குறது இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். பொய் கேஸ் போடுகிற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஏன்னா நீ போற பொய் கேஸ் நாட்டில் இருக்க முதலமைச்சர் நல்லவர் அல்ல. தலைமறைவாக இருக்கிறது உரிமையா? முன்ஜாமீன் கிடைக்காம இருக்கிற வரைக்கும் தலைமறைவாக போய் ஒளிஞ்சுக்கலாமா? அது வந்து அவங்களோட உரிமையா? இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இப்பெல்லாம் தலைமறைவாக இருந்திருக்காங்களாம். எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் புரியலைங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்மன் குத்து விசாரணைக்கு வாப்பா, உன் தரப்பு நியாயத்தை சொல்லுன்னு தான் கேட்குறாங்க. சம்மனுக்கு விசாரணைக்கு ஆஜராகாம ஓடி போய் ஒளிஞ்சவன்லாம் ஒரு புரட்சி போராளிமாய் ஒளிகிறது எங்கள் உரிமை அப்படின்னு இது வரைக்கும் யாரும் பேசி நம்ம பார்த்தது இல்லைங்க. அதாவது இந்த டாபிக் அப்படியே மேடையில் கடந்து போவாங்க, இதுக்கெல்லாம் பெருசாக முட்டு கொடுக்க மாட்டாங்க பிரதானமா. ஆனா இதுக்கும் இப்ப திமுக காரன் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஆராசா மாதிரி போன்றவங்க எல்லாம் இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு பிரதானமா ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. இப்போ சம்மன் கொடுக்குறாங்க, சம்மனுக்கு வந்து ஆஜராயிட்டு வெளியே வந்து மைக்க பிடிச்சி எங்களுக்கு பாருங்க சம்மன் அனுப்பிச்சாங்க இந்த அரசாங்கம், வந்தோம் ஆஜரானோம் பேசுறோம், எங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க, அதாவது மடியில் கனம் இல்லைங்க, வழியில் பயம் இல்லைங்க, இப்பெல்லாம் பேசிட்டு போலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சம்மனுக்கு சம்மன் கொடுக்க வரும்போதே இல்லைங்க நாங்க ஓடிட்டோம், எங்கெல்லாம் தேடாதீங்க, நாங்கள் ஓடியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு அப்புறமா வந்து இது இல்லைங்க அது இல்லைங்க இது பயங்கரமாங்கன்னு சொல்லி ட்விட்டரில் உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது எப்போ விசாரணைக்கு வாப்பானா விசாரணைக்கு வருது இல்லை, நான் ட்விட்டரில் போடுவேங்க ட்வீட்டு, நான் பயங்கரமாக எழுதுவேங்க ட்விட்டரில் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் எழுதிக்கிட்டு இருக்காரு. சரி ப்ரோ, இவருக்கு வந்து சம்மனுக்கு வந்து இவர் ஆஜராகாமல் இவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அப்போது எதுக்கு இவரை நம்ம வந்து விமர்சிக்கணும்னா, முன்ஜாமீன் சும்மா கொடுக்கல, இல்லை நிபந்தனை அடிப்படையிலான முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. முன்ஜாமீன் என்ன நிபந்தனை இருக்கு? காவல் நிலையத்தில் போயிட்டு காலையும் சாயங்காலம் போய் கையெழுத்து போடணும், விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே அந்த சம்மன்ல அந்த முன்ஜாமீன் விஷயத்துல இருக்கு. அப்படிப்பட்ட நிபந்தனையோட தான் அந்த முன்ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு புனிதமானவர், சொந்த ஜாமீன்ல எந்த விதமான பணமும் கொடுக்க வேணாம், நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்லி நீதிபதி முன்ஜாமீன் கொடுத்தாரு. இங்க வாத பிரதிவாதங்கள் அத்தனையும் பார்த்துட்டு எப்பா விசாரணைக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு பண்ணு, அது வரைக்கும் உன்னை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதை விட்டு ஒரு புனிதமானவர் நல்லவருமாயெல்லாம் அந்த வீடியோவில் அவர் பேசி வச்சிருக்காருங்க. எனக்கு சத்தியமா அந்த விஷயம் புரியல. இன்னும் நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ என்ன ப்ரோ காலையும் சாயங்காலமும் கையெழுத்து போடணும் முன்ஜாமீன்ல, இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி கையெழுத்து போட்ட மாதிரியே தெரியலையே, இது என்னதான் கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு முன்ஜாமீன் கொடுத்தாங்கன்னா அந்த உத்தரவு நகல் இருக்குல்ல, அது வர்றதுக்கே 1 நாள்லேருந்து 2 நாள் ஆயிரும். அந்த உத்தரவு நகல் ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும். ட்ரையல் கோர்ட்டுக்கு போன பிறகு தான் அந்த ஃபார்மாலிட்டி அத்தனையுமே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து கையெழுத்து போட அவசியம் இல்லை. இப்போ அந்த முன்ஜாமீன் மனு ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் அந்த ஜாமீனுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அந்த ஜாமீனுக்கு தேவைப்படுற அந்த ஆதாரமான சில கையெழுத்தெல்லாம் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்ட பிறகு தான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். மேபி திங்கக்கிழமையிலேருந்து அவர் கையெழுத்து போட ஆரம்பிக்கலாம், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் பிரதானமாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஃபார்மாலிட்டி இப்படி தான் நடக்கும். இந்த 3 நாள் 4 நாள் இவர் கையெழுத்து போடல ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம் வைக்கக்கூடாது. இது கோர்ட்டோட ப்ரொசீஜர். இங்கேருந்து இங்கே வரணும், அது வரைக்கும் கையெழுத்து போட தேவையில்லை. அதுக்கப்புறம் கையெழுத்து போடலன்னா கோர்ட்டு சும்மா விடாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து இவர் சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். மீடியா ஃபோக்கஸ் வேணா அந்த திருவல்லிக்கேணி அந்த காவல் நிலையத்தில் போய் இவர் கையெழுத்து போட போறாருன்னு நினைக்கிறேன். அந்த காவல் நிலையத்தில் இவர் கையெழுத்து போடுற விஷயத்தை மீடியா கவர் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். மீடியா கவர் பண்ணலனா ஆனால் இவர் கையெழுத்து தான் போட்டுட்டு இருப்பார், ஆனால் நமக்கு தெரியாம
இருக்கும், இது திங்கக்கிழமையிலேருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆராசா என்ன பேசி வச்சிருக்காருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி உரிமையில பேசி வைக்கும் போது அங்கேயும் நம்ம ஆளுக போயிட்டு ஒரு புகாரை கொடுத்து வச்சிருக்காங்க. எங்க முதலமைச்சரை பத்தி உரிமையில பேசுறாங்க, இவர் உரிமையில பேசுறாரு, மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில உரிமையில பேசுறாரு. ஏன் உரிமையில பேசுறீங்க, மரியாதையா பேசுங்க. இப்ப புகார் கொடுக்குறாங்க, அதை நோக்கி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். மறுபடியும் நடவடிக்கை எடுக்கும்போது முன்ஜாமீனுக்கு போவீங்க, உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கலாம், முன்ஜாமீன் கிடைக்காம இருக்கலாம். மறுபடியும் நீதிமன்ற காவலுக்கு நீதிமன்றம் ஒத்துக்கும், ஒத்துக்காம இருக்கும். இதே ஃபார்மாலிட்டிக்குள்ள போறது உங்களுக்கே போர் அடிக்கல? நாகரிகமா பேசுனா கட்சிக்காரங்க தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தொண்டர்களும் நாகரிகமா பேசணும். திமுக காரன் எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் நாகரிகமா பேசுங்க, நாகரிகமான உரையாடலை மேற்கொள்ளுங்க தான் சொல்றோம். அதை செய்ய மாட்டீங்க. மறுபடியும் மூத்தவங்க பெரியவங்களா இருக்கக்கூடிய நீங்களே இந்த மாதிரி அவதூறா உரிமையில மேரையில பேச ஆரம்பிச்சா அப்ப கீழே இருக்கக்கூடிய சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் உங்களை மாதிரி தானே பேச ஆரம்பிப்பாங்க. ஆராசாவும் உரிமையில தான் பேசுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணனும் உரிமையில தான் பேசுறாரு. மறுபடியும் இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குங்கிறத நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். இது நம்பர் 1. ஆனா அந்த முட்டு இருக்குல்ல, என் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேங்க. ஓடி ஒளிஞ்சு போறது, தலைமறைவா இருக்கிறது உரிமையாமல உரிமை. சரி, இது ஒண்ணு, இதை தள்ளி வச்சிருங்க. இப்ப 2வது பிரதானமான விஷயம், அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் இருக்கார்ல அன்பழகன் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் வந்து பாண்டிச்சேரியோட முழுமையான கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அன்பழகன் அவர்களையும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரம் வந்து நம்மளுடைய தமிழகத்தோட நீர்வளத்துறை அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய என்னானந்த் அவர்களையும் அழைச்சிருக்காங்க. என்னானந்த் அவர்கள் 2 பேரும் ஒரு மேடையில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுங்க, பசங்க நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன் அது, அவ்வளோதான், அது வேற எதுவுமே இல்லை. அந்த மேடையில் போயிட்டு அன்பழகன் என்ன பேசுறாருன்னா, விசுவாசமா இருக்கிறதுக்கு நீங்க பேர் வாங்கியிருக்கீங்க என்னானந்த் அவர்களே, எங்க கட்சிக்காரங்க அதிமுக காரங்களை எதுக்கு ஆசை வார்த்தை வந்து நீங்க அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. விசுவாசத்துக்கு நீங்க பேர் வாங்குற மாதிரி இருக்கும்போது எங்க கட்சிக்காரங்களும் விசுவாசமா இருந்தா என்ன, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி இப்ப இந்த அதிமுக காரங்க தாவேக்கால இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நிகழ்வை குறிப்பிட்டு பாண்டிச்சேரியில ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போயிட்டு அன்பழகன் அப்படிங்கிற ஒருத்தர் மேடையில பேசுறாப்ல. ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அத மாதிரி பிற கட்சியில விசுவாசமா இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிச்சேரியோட தற்காலிக சபாநாயகர் அவர் தான் இப்போ இருக்காரு. அவர் மேடையில் பேசுறாரு. இதை பார்த்தோன்னே என்னானந்த் அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் மேடையில் வரும்போதே சொல்றாரு, இந்த மனுஷன், அதாவது பாண்டிச்சேரி அரசியல் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த அன்பழகன் அவர்கள் எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாருங்க, ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டே இருப்பாருன்னு வைங்களேன். நம்ம ஊர் RS பாரதி இருக்கார்ல, அந்த மாதிரி வச்சுங்க அதிமுகவில், அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு இருப்பார். மேடைக்கு வரும்போதே என்னானந்த் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து யாரையும் ஆசை வார்த்தை கூறலாம் வந்து இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கலாம் நாங்கள் சொல்லங்க, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், அவங்களுக்கான மரியாதை அதிமுக இல்ல, நல்ல தலைமை அதிமுக இல்ல, அதனால இந்த பக்கம் வராங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? விசுவாசமா இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சுனுக்காதனால தானே அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்க கிட்ட வராங்க. ஆக்சுவலா ஊழல் இல்லாத ஒரு கட்சியா தாவேக்கா இருக்கு. அடுத்த 20 வருஷம் முதலமைச்சர் தான் வந்து விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க போறாங்க. இந்த மாதிரி விவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சுட சுட பதிலடி கொடுத்தேன். விசுவாசம் அப்படிங்கிறது என்னானந்த் அவர்களுக்கு உதாரணம்னு சொல்லி அவர் பேசும்போது, நான் விசுவாசத்துக்கு உதாரணமானவன் தான். அதே நேரம் உன் கட்சிக்காரன் என் கட்சிக்கு வர்றதுக்கு ஆசை வார்த்தை கூறி நாங்க கூப்பிடலங்க, அங்க தலைமை சரியில்லை, அங்க எதிர்காலம் இல்லை, அதனால இங்க சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல சுட சுட ரிப்ளை கொடுத்தாருங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் முடிஞ்சா அந்த வீடியோவை இங்க இன்க்ளூட் பண்றேன். இது 2வது விஷயம். இப்போ 3வது பிரதானமான ஒரு கடைசியான ஒரு விஷயம். ப்ரோ, அது என்ன ப்ரோ, இது ஏதோ கோவில் நிலத்தை வந்து நம்ம ஏதோ மாற்றி விட்டோம் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இது என்ன கதைன்னா, கரூரில் இனாம் நிலங்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்குதுங்க. இனாம்னா வந்து முன்னாடி வந்து அந்த அரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, ஊதியம் தர மாட்டாங்க, இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, அந்த நிலத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி இனாமாக கொடுத்துருவாங்க. கோவிலோட வேலையை நீ பார்த்துக்கிற, இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, அந்த நிலத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி இனாம் நிலங்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. 1963 இந்த இனாம் நிலங்கள் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து எல்லாமே ஒன்று வரி கட்டினா அரசாங்கத்துக்கு தான் வரி கட்டணும், தனிநபர்
தனிநபர்களாக உட்காந்து வரி கட்ட தேவையில்லை. இப்போ இந்த நிலத்தை, அந்த இனாம் நிலங்கள் இருக்குல்ல, அது அத்தனையுமே முதல்ல அரசு கண்ட்ரோலில் வருது. அரசு கண்ட்ரோலில் வந்துட்டு திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் கோவிலோட பக்கம் கொண்டு போயிடுறாங்க. அதே இனாம் நிலங்களில் விவசாயம் பண்ணுறாங்கல்ல விவசாயிகள், அவங்க தலைமுறையாக விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரில் ரயத்துவாரி பட்டா அப்படிங்கிற ஒரு பட்டா இருக்குங்க. அந்த பட்டா வந்து அவங்க பேரில் வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க. எப்போ 1963 முழுமையான விசாரணைங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விஷயம். இந்த நிலத்தில் நீ தான் விவசாயம் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள், தரவுகள் அதை தெரியுமே எடுத்துவாங்க. இந்த நிலம் உனக்கு, இல்லைனா இந்த நிலம் கோவிலுக்கு. ஸோ இந்த இனாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. வரி கட்டினா அரசாங்கத்துக்கு மட்டும்தான் வரி கட்டணும். அது வந்து உள்ளாட்சிக்கோ அல்லது வந்து மாநில அரசாங்கத்துக்கோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்துக்கோ நீ வரி கட்டணும். அதை விட்டு நீ வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு போய் வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த இனாம் நிலங்கள் ஒழிப்பு சட்டம்ங்கிறது 1963 வந்துருச்சு. இப்போ அது அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய 3000 ஏக்கரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யார் யாருக்கு வந்து தகுதியானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ரயத்துவாரி பட்டா மூலமா அவங்க பேர்ல அந்த நிலத்தை மாற்றி கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சா? இந்த விஷயம் அத்தனையுமே கரெக்டாக இருக்கா? 63 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ போன திமுக ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நிலங்களை கோவில் நிலங்கள், இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் அப்படிங்கிற வகைப்பாட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கொண்டு வந்து சேர்க்கும் போது, ஏன்னா நாங்கள் முன்னாடி 60 வருஷம் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க, இது கோவில் நிலங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி கோவில் நிலத்தில் கொண்டு வந்தோன்னே இந்த இனாம் நிலங்களில் தாம் பேரில் பட்டா வச்சிருந்தாலும் இந்த நிலத்தை விற்க முடியல, வாங்க முடியல. இந்த பஞ்சாயத்தை இந்த விவசாயிகள் அத்தனை பேருமே ரொம்ப நாட்களாக எதிர்கொண்டுகிட்டு இருந்தாங்க. இதை மாற்றி கொடுங்க, இது எங்கள் வீட்டு நிலங்க, எங்களுக்கு வந்து ரயத்துவாரி பட்டா என் பேரில் இருக்குதுங்க, இந்த பாருங்க பட்டா, இதுக்கு மேலே நான் என்னத்தங்க உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நிறையா கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பல பேரோட காதுகளில் அந்த விஷயம் விழுகவே இல்லை. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னே நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேரை சந்திக்கிறாங்க. ஒரு மாசத்துல இந்த பஞ்சாயத்துக்கு நாங்கள் தீர்வு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு மாசத்துல இந்த விஷயத்தை நம்ம அரசாங்கம் தீர்த்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிலங்கள் வந்து கோவில் நிலம் சொல்லி வகைப்பாட்டில், அதாவது இனாம் நிலங்கள் ரயத்துவாரி பட்டா மூலமா தனிநபர்கள் இருக்காங்கல்ல அந்த 3000 ஏக்கரை, அதை வந்து கோவில் நிலமா வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வந்து வகைப்படுத்தப்பட்டதுனால இந்த நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியல. ஒரு பிளாக் லிஸ்ட்ல இந்த நிலங்களை போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கோவில் நிலம் அப்படிங்கிற ஏரியாவில் இதை எடுத்துட்டு எப்பா தகுதியான உங்களுக்கு 1963 கொடுத்துட்டாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்க பேர்ல இருக்குல்ல, நீங்க இந்த நிலம் உங்களுக்கான நிலம். இப்போ வந்து என் பேர்ல ஒரு நிலம் இருக்கும் போது அந்த நிலத்தை நான் வந்து விற்கலாம், அல்லது அந்த நிலத்தை நான் என்ன வேணா பண்ணலாம்ல, என் பேர்ல இருக்கிற நிலத்தை. அதே மாதிரி ரயத்துவாரி பட்டா உங்க பேர்ல இருக்குது இல்ல, இனாம் நிலம் மூலமா இந்த விஷயத்தை அப்பயே பண்ணிட்டாங்கல்ல, இது கோவில் நிலமா இப்ப வகைப்படுத்தப்பட்டது வேணாம், அது தவறான முடிவா இருக்கும். இது நீங்க தான் காலங்காலமா இங்க விவசாயம் பண்ணிருக்கீங்க, விவசாயம் பண்ண உங்களுக்கு இந்த நிலம் உங்க பேர்ல இருக்கட்டும், இந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கோவில் நில வகைப்பாட்டில் இந்த நிலம் சேர்க்கப்பட்டதை அதை எடுத்து விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அங்க கோவில் நிலத்தை திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்கலங்க, கோவில் நிலமா இனாம் நிலமா அப்படிங்கிற குழப்பத்தில் கோவில் நிலத்தில் போட்டு வச்சிருந்தா அந்த பிளாக் லிஸ்ட்ல இருந்து அந்த நிலங்கள் அத்தனையுமே எடுத்து யார் யார் தகுதி பேர்ல பட்டா இருக்கோ அவங்க அந்த நிலத்தை எப்படி வேணா பயன்படுத்திங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க தாவேக அரசாங்கம். இங்கே தாவேக அரசாங்கம் அதைத்தான் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ இருக்கிற கோவில் நிலத்தை நம்ம அந்த இவங்க பேர்லையோ அவங்க பேர்லையோ தனிநபர் பேர்லையோ நம்ம வந்து மாற்றி கொடுக்கல. இனாம் நிலமா இருந்ததை அந்த இனாம் நிலத்துக்கு அந்த உழுதவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்க இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தது, அந்த குடும்பங்களுக்கு அந்த நிலம் போய் சேர்ந்துருக்குங்க. இதைத்தான் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பண்ணா விவசாய பெருமக்களுக்கு துணையா பக்கபலமா நம்ம இருந்தா நம்மளை இந்து விரோதி அப்படிங்கிற மாதிரி இந்த பாஜக சித்தரிக்குது. நான் அந்த பாஜக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அயோத்தி ராமர் கோயிலில் பக்தி அடிப்படையில் தானே கோயில் கட்டினீங்க, அந்த கோவிலில் நன்கொடை விஷயத்துல எவ்வளவு ஊழல் நடக்குது. அதுல ஒருத்தன் காசை எடுத்து தன்னுடைய காதலிக்கு ஐபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காணிக்கை இருக்கும்ல, இவ்வளோ ரூபாய் வந்து 18 லட்ச ரூபா காணிக்கை வந்து அந்த டெய்லி வந்து அந்த கோயிலுக்கு வருது அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம், இந்த முறைகேடு விஷயங்கள்லாம் வெளியே வந்தோன்னா 24 லட்ச ரூபா வந்து காணிக்கை தினசரி வருது. ஏன்னாப்பா 18 லட்சம் கணக்கு காமிக்கிற, திடீர்னு 24 லட்சம் எப்படி வருது? ரெய்டுக்கு அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் எப்படி வருது? கோவில் நிலம் கோவில் சார்ந்த விஷயத்துல நீங்க, அதாவது பாஜக இருக்காங்கல்ல, நீங்க முதல்ல ஒழுங்கா இருங்க. விவசாய பெருமக்களுக்கு துணையா விவசாய பெருமக்களோட கோரிக்கையை ஏற்று இந்த அரசாங்கம் செயல்படுறத கோவில் நிலத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் முடிச்சு போட்டு ஒரு அரசியல் பண்றீங்கல்ல, எப்பா இதனாலதான் ஏன் தமிழ்நாட்டில் நீங்க வேணாம், நீங்க வரக்கூடாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. எப்ப பாரு ஒரு கோவில், ஒரு கோவிலோட நிலம், ஒரு கோவிலோட வழிபாடு, ஒரு கடவுள், அதை வச்சு ஒரு மைய அரசியலை பண்ணிக்கிட்டு இதே வேலை தான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருந்தவே மாட்டாங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.